நடக்கும். மங்களமாக இருப்பேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் அனைவருக்குமே எப்பொழுதும் வேண்டும். கடைசி வரைக்கும் 16 பெற்று பால் பண்ண வச்சு நடத்த வேண்டியது. அந்த 16 செல்வங்கள் பெற்று 16 செல்வங்கள். அண்ணா அப்பா பாத்தீங்களா? விவரத்தை கேட்டீங்களா? என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? சொல்லவே வைக்க நம்ம 3 பேர்த்தையும் காட்டிக்கிட்டே திறமையை காட்டிக்கிட்டு காவல் போய் சொல்லி திறமையை காட்டிக்கொண்டு காவல் சொல்லணும். வந்தமா வேலையை வந்தமா போனோமா, அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும். எனக்கு அதே நேரத்தை பார்க்கிற மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா என்னை வேணாம் அண்ணா உங்களுக்கு எனக்கு ஆடணும் பாடணும் பிராங்குளத்திலே ஒரு வாரத்துக்கு தங்கியிருந்தா போற ஊருக்கெல்லாம் யாருக்கு வருது? அதானே அவர் அந்த காலத்துல அதை பயத்திலே இருங்க. இடத்த பார்க்கல ரொம்ப அழகா இருக்குல்ல. மட்டுமில்ல இந்த தேதி எத்தனை தேதி மாத்துறது இடத்த பண்ணிக்கிற போல ஆசை. எங்க பார்த்தா பச்சை பசையில இந்த புல்வெளி மான்கள் எல்லாம் துளி துளி ஓடுவதும் மயில்களெல்லாம் அழகாய் ஆடுவதும் குயில்களெல்லாம் அழகழகாய் பாடுவதும் மரகத்தி பள்ளி எல்லாம் சேர்ந்து குயில்கள்லாம் தத்தி தத்தி ஓடுவதும் ரொம்ப அழகா இருக்குல்ல. இடத்த வள்ளிக்கும் போது ஆசையா இருக்கு. எப்படி இடம் தெரியுமா? இந்த மக்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரி இங்கேயே தங்கிடலாம் பொழுது ஆசை. இப்படி ஒரு மக்களையும் கூட்டத்தில் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு. எப்படி தெரியுமா? அந்த கல்ல பொண்ணு ஓடிட்டான். மயிலாடும் பாரு பக்கத்தில ஓடு, மயிலாடும் பாரு பக்கத்தில ஓடு, அழகு பட்டிக்காரு சிரிப்பு பார்க்கவா, வயலில் கொட்டி கொட்டி கவிதை விளையுமா, தீய 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 தீயா ஆயி ஆயி தீய 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 தீயா தீய 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 தீயா ஆயி ஆயி அப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த சந்தோஷத்தோட சேர்ந்து என்ன விளையாடலாம்? 4 விளையாட்டு. என்னென்ன விளையாட்டு? ஒன்னு அடிச்சு விளையாடு, ஒன்னு அடிச்சு விளையாடு, இன்னொன்னு புடிச்சு விளையாடு, புடிச்சு விளையாடு, இன்னொன்னு புடிச்சுக்கிட்டே இன்னொன்னு அடிச்சுக்கிட்டே. நினைவில் வாழும் மோகன் அவர்கள் இங்கு ஆல்ரவுண்ட் வாசிக்கும் அரசு தம்பி லட்சுமணன் அவர்களுக்கு ரூபாய் 100, இங்கு ஆறுமணி வாசிக்கும் பாலச்சந்திர பெட்டி எனக்கு ரூபாய் 100 உங்களுக்கு பெருமை சேர்த்த அன்புகளுக்கு நன்றி. வணக்கம் 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 வணக்கம்.
நினைவில் வாழும் மோகன். நன்றி 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 நன்றி. இசைக்கலைஞர்களை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்த அன்பு அண்ணன் மோகன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. 4 விளையாட்டு இருந்தேமா அடிச்சு விளையாடுறா குண்டி பழைய வருவாரு குடிச்சு விளையாடுறா பூப்பந்து குடிச்சுக்கிட்டே அடிக்கிறது. கப்பு குடிச்சுக்கிட்டு அடிக்கிறது. அதாம்மா கோலாட்டம். கோல் இருக்கு. லட்சுமணிட்ட ஒண்ணு, ஜெயராஜ்ட்ட ஒண்ணு, பாலாட்ட ஒண்ணு. இந்த கோல் ரொம்ப சுருக்கிருச்சு. ஆமா இன்னொன்னு அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது. அதே IPL கிரிக்கெட். வாங்கினோம்ல கப்பு. ஆமா வேர்ல்ட் கப் 20 டீம் இருந்துச்சு. யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? இந்தியா தான் வின் பை வேர்ல்ட் கப். அதனால அப்பாவோட முதல்ல காட்டுக்கு போகல எனக்கு பயமா இருந்துச்சு. முதல்ல பயமாத்தான் இருக்கு. ஆனா நீ எல்லாம் போய் பழகிட்டு விளையாடுறதுக்கு நேரம்லாம் இல்ல. அதனால நிறைய பட்சி வந்துடுச்சு. பச்சையா? பருப்போட வரலையா? அது இல்லன்னா பட்சினா பறவை கூட்டங்கள். அது நிறைய கூட்டமா வந்துடுச்சு. விளையாடுறது அடுத்த வருஷம் வந்து விளையாடுறோம். பலகாரம் அதிகமா திங்காத. நான் சாப்பிடவே இல்லை. நீ வேற ஏன்னா அண்ணா இந்த பச்சையில வெட்டிடலாமா? பச்சைகளை வெட்டினா நாரை எப்படி நடிக்கிறது? இது பூரா அப்பா சொன்னாங்க. இது பூரா வாழைக்காய் பச்சை இல்ல, ஞான பச்சைகள். சந்திரமான கூப்பிடு உடனே நான் பார்த்துடுவேன். அப்படி சொல்றீங்க ஓவா சம்பளம் வாங்கிட்டு நோளாலம் நோளாலம் அங்க போய் போடு. பாண்டி கோயில்ல நோளாலம் பார்த்திபர் போடு. வள்ளிய ஆடி பாடி பறவைகளை விரட்ட வேண்டும். இல்லாவிட்டால் சந்திரமோகன் அடிபடுவாய். அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அப்படித்தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. ஆட முடியுமா முடியாதா? மைக் செட்டை உடப்பேன், பெட்டிய உடப்பேன். இல்லன்னா சமூகத்தை தீ குளிப்பாப்ல நீ ஆடுறா. ஆமா ஒரு குறிப்பி. ஐயா இதே சொருக்கம்ல இதெல்லாம் சும்மா வெட்டுப்பாடு. இவர் வெளிச்சத்திலே சொருக்கம்ல என்ன உன சொல்றீங்க?
வர்ற நேரத்துல திருச்சி சேலம் தஞ்சாவூர் தாண்டி பொள்ளாச்சி போனா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ரவீந்திர சிசிய பிள்ளை அப்படிதான் ஆடுவாப்புல. ஏன் சிசியட்டாவே போதும். அளவோடு இருப்பது மிகவும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதான் காலையில மிச்ச வேலை இருக்குல்ல, எனக்கு இன்றையும் கதை முறைப்படி செய்யணும் எல்லா வேலையும் அப்படி சொல்றீங்க. அதான் இந்த பச்சையெல்லாம் ஆடி பார்க்கலாம் போகாது. என்ன காரணம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. இருக்கட்டும். அதனால கந்தன் போல எப்பொழுதுமே பாடிக்கொண்டே இருக்கிறார். இந்த பச்சையா போகாமல் இருந்தாலும் ஆளுக்கு அது சேர்ந்து காவலை பார்க்க வேண்டும். அப்படி ஆகட்டும். அண்ணா நீங்க இந்த பக்கம் போங்க, நீ இந்த பக்கம் போ, நான் மட்டும் இங்கே இருந்து நீங்கள் அந்த பக்கம் போங்க. ஆளுக்கு அது சேர்ந்து காவலை பார்க்கலாம்.
தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவன் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரத்திலே ருத்ரன் ருத்ரத்திலே பிரம்மா பிரம்மாவிலே வாயு வாயுவிலே அக்னி அக்னியிலே ஜலம் ஜலத்திலே பிருத்திவி பிருத்திவியிலே அன்னம் அன்னத்திலே ரசம் ரசத்திலே மாங்கிசம் மாங்கிசத்திலே அஸ்தி அஸ்தியிலே மேதை மேதையிலே சுக்லம் இப்படி சுக்ல சுரணியத்திலே சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொலையில் நாரதராக அடியன் தோன்றி மூன்று உலகம் சென்று மும்மூர்த்திகளையும் கண்டு வணங்கி மக்கள் ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பொன்மொழி கிழங்கு மகதியால் கரம் கொண்டு நாரதர் வருவார் பின்னே நாராயணா எனும் ஓசை வரும் முன்னே என்ற கழகப்பிரியனாகிய நானே தன்னையே தானறிந்த பேரறிஞன் உறவே உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கழகத்தின் மூலம் உலகை நலனை காணும் காரண காரியார்த்தன் கானப்பிரியன் நாரதன் என்ற திருநாமங்களை பெற்ற யாமோ இன்று காலை கடன் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன் அங்கே சங்கரன் நிறையோன் சம்பு சதாசிவன் பேயோடாடி பொங்கவணிந்த மூர்த்தி புராதங்கன் பூதநாதன் கங்கவேணியோன் கடுக்கையன் கங்காளன் என்ற சிரமப்பட்டுகளை பெற்ற சாட்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாமனை தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன் பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதனி படைத்தோம் பிதா விதா விதாதா வானகன் மலருணிந்தன் மண் பொதுதத்தை வேதன் இரணியன் கருப்பன் இணையமால் உந்தி வந்தோன் குரவனதி அமர்த்தனன் கொடியனன் அன்னவூர்தி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் பிறவியின் தந்தையான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி வரும் மார்க்கத்தில் தக்கனின் மக்களான ஹரிய சபாதர்கள் சுபாத சபாதர்கள் என்னும் 11,000 பேர்களை கண்டேன் அவர்களும் மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன் அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஓர் நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினாள் உனது சிரமமானது வெடிக்கிறது என்ற சாபத்தை கொடுத்தான் சாபத்தை பெற்ற யாமோ ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன் இவரங்க மேடையில் நாரதராக நடத்திக் கொண்டு வெற்றி நூற்று பெற்று வரும் எல்லைய தளபதியான தம்பி நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி கௌரவப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடாக்கள ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஆகிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்புக்குரிய அன்பு அண்ணார் சந்திரமோகன் அண்ணார் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது இசைக்கலைஞர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 உறுத்தாக்குகிறேன். சாபத்தை பெற்ற யாமும் ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் ரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்ததில் முதல் பிறவியாக உபபகரனான நமக்கு அந்தர்வனாகவும் இரண்டாவது பூலோகத்திலே காமாக்கியம் என்ற இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாதுமா சிந்துக்கள் வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்றதாயின் மரணத்திற்கு பிறகு நற்றவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே ஹரிபாரதாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் பிறவியாக அந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூலகத்தை விட்டோடி இந்த பூலகத்தை நாடி குறிஞ்சி நிலம் வந்து சேர்ந்தேன். என் கழகம் வெற்றி பெற வேண்டுமையானால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கி ஆக வேண்டும். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்று பிறந்தார் தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகம் அந்த அருணை கோபுரத்திலே வீட்டிற்கக்கூடிய அந்த கணபதியை கைதொழுந்தாங்கள் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை அந்த வீர விநாயகனை அந்த செல்வ கணபதியை எப்படியெல்லாம் வணங்கலாம்னா செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே
குலத்தவ கொழுந்து இருந்தாலும் விநாயகனை வணங்கி வரம் கேட்டிருந்தாலும் கூட அருள் எல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை, அருளும் பொருளும் எல்லாருக்கு எவ்வளவுமே இல்லை. அப்பேற்பட்ட உலகையெல்லாம் ஆளுகின்றாலே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகியாக கோடி பிரம்மாண்டியாக இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்து எவ்வித குறைகள் செய்திருந்தாலும் தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாம் காத்து ரசித்துக் கொண்டு நல்லவர்கள் வருகின்றாலே அந்த காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றால் இந்த அழகுநாட்சி அம்மனை வணங்கிவிட்ட பின்பு அவரை கவனிப்போம். நாராயணா பாவமெல்லாம் தீர்ப்பவரே நல்லவளே தில்லையம்மா வாடியதும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறை தருளும் முத்து மாரியம்மா தில்லை காளி சன்னதிக்கு வந்து தீரமம்மா நம் தம் நம் 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 தம் நம் தம் நம் நம் தம் நம் என்னாதமே சங்கீத ஜாதி உள்ளை காணவில்லை கண்கள் ரெண்டும் பாவை பார்வையில்லை ராகங்களில் சங்கீதமில்லை சாவுன்றானாம் காதலில்லை என்னாலே மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா சாமியாரா வேற யாருமா? சாமி பாட்டு இல்ல, காதல் பாட்டு இல்லைங்க. முதல்ல சாமி தொட்டீங்க, அப்புறம் காதல் இழக்கிறீங்க. சாமியார் உங்க பஞ்சாயத்து வேணாம், உங்க பூசாரித்தனம் வேணாம், உங்க பொங்கச்சோறு வேணாம். அதனால உங்களுக்கு காதல் வருதா? எங்களுக்கு தோறையும் உண்டு தேவையல்லவா Oh
மனம் தூங்கணும் கைலட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் இங்க வந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் கூட பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாகப்பட்ட இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அவசியம் என்ன தேவை? ஒரு மனிதனுக்கும் அவசியம் 3 தேவை. இங்கு நாராயணிக்கும் தம்பி நபதின கிருஷ்ணன் அவர்களுக்கு கண்ணன் அவர்கள் ரூபாய் 100 அன்புக்கு பெருமை சேர்த்துக்கிறார்கள். பெருமித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி சொல்லிருங்க. எனது பாடலை பாராட்டி எனக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியமைக்கு அன்புக்குரிய அன்பனார் பாசத்துக்குரிய அன்பனார் கண்ணன் அண்ணா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியாக தெரிவித்துக் கொண்டிருந்தால் கூட இந்த உலகத்துல ஒரு மனிதனாகப்பட்ட வாழன்னா என்ன தேவை? என்ன அது? அவசியம் 3 தேவை. அதை சொல்லுங்க. 3 தான் வாழ்க்கையே ஓடுது. எந்த 3 சொல்றீங்க நீங்க? எந்த 3 சொல்றீங்க? நான் சொல்லக்கூடாது உண்ணக்கூடிய உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் என சொல்லக்கூடிய 3 அவசியம் ஒரு மனிதனுக்கு தேவைன்னு நான் சொல்றேன். அதுவா? தமிழ்நாடே வேற 3ல இருக்கு சாமி. எந்த 3? நான் சொல்ற 3 பெரிய 3. அது அதாங்க. என்ன 3ங்க? கப்பு, தண்ணி, சரக்கு. சூப்பர்ல போயா, நல்லாவா இருக்கு? ஏங்க நான் என்ன சொல்றேன்? உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் என சொல்லக்கூடிய அவசியம் 3 தேவைங்க. நான் என்ன சொல்றேன்? கப்பு, தண்ணி, சரக்கு. நான் என்ன சொல்ல வரேன்? அறம்பொருள் இன்பம் என சொல்லக்கூடிய 3 தேவை ஒரு மனிதனுக்கு. இது அவசியம் சாமி, தெரிஞ்சுக்குங்க. நீங்க உலகமே அதுலதானே போய்கிட்டு இருக்கு. அதனாலதானே எத்தனை உயிர்கள் என்று பறி போய் விட்டது. வேறுபட்ட அவலமும் இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் கூட ஏதோ சொல்றேன்னா, ஒரு மனிதனாகப்பட்டவன் பாருங்க இன்னைக்கு அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் எவ்வளவோ சாதனைகள் செஞ்சுக்கிட்டு வர. ஆமா. அப்படிப்பட்ட இந்த மனித அறிவுக்கு எட்டியபடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித உலகத்துல பாருங்க இன்னைக்கு நம்ம ஆலயம், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயம் உருவாகி இருக்குன்னா அதுக்கான காரணம் யாரு? நம்ம மக்களுடைய வரிப்பணத்துல போட்டு இன்னைக்கு ஆலயத்தை உருவாக்கி இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. ஆலயத்தை, தெய்வத்தை வணங்கிக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய உலகத்துல பாருங்க இந்த ஆலயத்தை உருவாக்கியது மனிதராகப்பட்ட நம்ம மக்கள் உருவாக்கி இருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த ஆலயத்துல உள்ள அந்த கோபுர வாசல்ல இருந்த 2 பறவைகளாகப்பட்டது பேசிக்கிருச்சா. இன்னைக்கு பாருங்க என்னதான் மனிதன் ஆறறிவு படைத்திருந்தாலும் கூட மனிதனுக்கு பாருங்க சாதனை எவ்வளவோ விஷயத்துல இன்னைக்கு விஞ்ஞானத்திலையும் அறிவியலையும் மருத்துவத்திலையும் எவ்வளவு விஷயத்துல சாதிச்சுக்கிட்டு வராங்க. ஆனா இருந்தாலும் கூட மனிதர்கள் எல்லாம் நம்மளை உருவாக்கி கொண்டு நம்மளை மேலே வைத்து விட்டு மனிதர் எல்லாம் கீழே இருக்கிறாங்களே, இதுக்கு என்னடா காரணம் சொல்லி ஒரு பறவை இன்னொரு பறவைகிட்ட கேட்டுச்சான். அப்பதான் பாருங்க பக்கத்துல இருந்த பறவை சொல்லிச்சா, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? இதுல என்னடா உனக்கு சந்தேகம்? இங்க தாண்டா மனிதனாகப்பட்டவன்
ஜாதி மதம் இன மொழி என சொல்லக்கூடிய அத்தனையிலுமே பிரிவுபட்டு போயிருக்கான். அதனாலதான் பாருங்க, நம்ம நான்கறிவு படைத்திருந்தாலும் கூட நம்ம எல்லாம் சுதந்திரமா மேல இருக்கோம். ஆனா மனிதர்களாகிய இவங்கிட்ட மட்டும்தான் ஒற்றுமை இல்லடான்னு சொல்லிட்டு ஒரு பறவை இன்னொரு பறவைக்கு விளக்கம் சொல்லிச்சான். நீங்க கேட்கலாம், ஏன்னா 6 அறிவு படைத்த ஒரு ஜீவராசியை போய் மனிதனை போய் 4 அறிவு படைத்த ஜீவராசியோட ஒப்பிட்டு பேசுறீங்களேன்னு கேட்கலாம். ஏன்னா பறவையாகப்பட்டது தன்னுடைய வாழ்நாள்ல 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு வைத்து இந்த இயற்கை வளங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுன்னா பறவை இனத்திற்கு உண்டு. அப்பேற்பட்ட அந்த கூட்டத்தில கோவில் புறாவை எப்படி வர்ணிக்கலாம்னா, போடுங்க. கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்க தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ண பார்வையிலே மொழி மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்க தேடுதம்மா, கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்க தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ண பார்வையிலே மொழி மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்க தேடுதம்மா.
நன்றினை கைதட்டி பாராட்டி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களை கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி. இருந்தாலும் கூட இந்த உலகத்துல அன்பு என சொல்லக்கூடிய காதல் மட்டும் ஒவ்வொரு மனிதன் இல்லைன்னா பாருங்க இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அன்பு என சொல்லக்கூடிய காதல் உலகமே ஆமாங்க. அப்பேற்பட்ட காதல் யாரார்ட்ட இருக்கணும்? நம்மளை 300 நாள் சுமந்து முந்தி தெரிய 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாலே தாயும் தகப்பனும் அந்த அம்மா அப்பா மேல காதல் என சொல்லக்கூடிய அன்பு இருக்கணும். அதே போல இந்த உலகத்திற்கு என்னதான் தாய் தந்தையரும் நம்மளை கொண்டு வந்திருந்தாலும் கூட 16 செல்வங்களிலே கல்வி செல்வம் எனக்கூடியது முதன்மையானது. அப்பேற்பட்ட செல்வத்தை நம்மளுக்கு அளிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சிறந்தது ஒரு ஆசிரியர். அப்பேற்பட்ட ஆசிரியர் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதல் இருக்கணும். அதே போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காவல்துறை மேல அன்பு என சொல்லக்கூடிய ஒரு காதல் இருக்கணும். அதே போல இரவுன்னு பார்க்காம பகலும் பார்க்காம பனின்னு பார்க்காம வெயிலுன்னு பார்க்காம தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போய் எல்லையில விட்டு நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களே ராணுவ வீரர்கள், அவர்கள் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதல் இருக்கணும். உற்றார் உறவினர் சொந்த பந்தம் கூட பிறந்த அத்தனை பேர் மேலையுமே பாருங்க அன்பு என சொல்லக்கூடிய காதல் இருக்கணும். அப்பேற்பட்ட எத்தனையோ விதமான காதல்கள் இருந்துட்டாலும் கூட இந்த பூலோகத்திலேயே ராஜாதி ராஜனாக திகழக்கூடிய என் மாப்பிள்ள அந்த முருகப்பெருமான் இந்த வள்ளி பொண்ணை காதலிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட அந்த வள்ளி பொண்ணை பாக்குறதுக்காக பரிசு கொண்டு போனார் பாருங்க என் மச்சினை. என்ன பரிசு தெரியுமா? அந்த வானத்தின் நிலவை எடுத்து பரிசா கொடுத்தாருங்க. அப்பேற்பட்ட அந்த வானத்தின் நிலவு எடுத்து வானத்தில் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களே பந்தலை போடட்டுமா ஆனந்த தேடி ஆசைகள் பொழுது அழகு பூங்கொடியே பாடக்கூடிய கலைஞனுக்கு நல்ல ஒரு பேரும் புகழ் வாங்குறதுன்னா அதுக்கு முதல் காரணம் வேறுபட்ட அற்புதமான முறையில் வந்திருக்கக்கூடிய பக்க மேளங்கள், அதற்கு மேலாக ஒளிபெருக்கி அற்புதமான ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் எங்களது கலைக்குழுமத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியாக இருந்துட்டாலும் கூட நின்று கொண்டிருக்கிற நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 நாவு உரைத்த ஆதிசேடன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது. அப்பேற்பட்ட இந்த மனத்திற்குரிய இந்த மனத்தை பார்க்கும்போது எப்படி எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நதியோரத்துல அந்த நாணல் எல்லாம்
வளைந்து நெளிந்து நாட்டியம் ஆடக்கூடிய அந்த இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது எனது கற்பனை வல்லம் எங்கெங்கெல்லாம் செல்கிறது என்று கேட்டா, அடேப்பா மலரோ மலர்ந்து இருக்கிறது, வா நிலவோ என்னை வா வா என்று அழைப்பது போல தோடுகிறது. நல்ல கவிஞருக்கு அஸ்திவாரமே கற்பனை தானே. நானும் வீணாக பிரியன், அதனால அந்த பணத்தை அந்த நதியோரத்தை எப்படி வரைக்கும் அப்படியே பூஞ்சோலையா காட்சி அளிக்கிறீங்க. ஹலோ 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 நதியோரோ நதியோரோ நான் ஒன்று நானும் கொண்டு நாட்டியம் ஆடுவே மெல்ல நானந்தம் என் சொல்ல கடலை கால்களை முத்தமிடும் பொதுகளை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத் தந்தால் இந்த கண்ணியலை கடலை கால்களை நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீல பூத்த கண்ணிலா வராமல் வந்த தேவி ஊரெல்லாம் பாட்டுதான் உள்ளத்தை மீட்டிது நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கோட்டது நீ தெய்வம் வேறது நாமே சேரும் நாளது உள்ளத்தை மீட்டுது ஒரு பச்சை கிளி ஒரு செவ்வந்தி பூவை தொட்டிலை கட்டி வைத்து ஒரு பட்டு சிறகுடன் சிறகினை மெல்ல வளர்த்து வந்தே நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ என்னை பாராட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே மாலை கருக்கலில் சோலை கருங்கோயில் கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ என் ஜீவனே மாலை கருங்கையில் சோலை கருங்குயில் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஆமா பொம்மேர சொல்லு ரோசாப்பூ காட்டில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக சின்னஞ்சிறு வயதில் எனக்கோசி தீரம் தோணுதடி மின்னல் விழுவதை போல் எதையோ பேசவும் தோணுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி வசந்த கால கோலங்கள் வானே தெரியும் கூடுகள் கலங்கிடும் கனவுகள் கண்கள் சிந்தும் நினைவுகள் தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி இந்த மைதுடன் கைதளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி பூச்சூடவும் பாய் சுகவே தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ
உம்பேர துள்ளு ரோசாப்பூ சாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணை தேடவே அள்ளி அணை தேடவே எனக்கோ ஆசையா முருகா உள்ளம் முருகுதையா நதியோ கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமாத நன்றி நன்றியாக இருந்துட்டாலும் கூட இன்று என் கழகத்திற்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது என் கழகத்திற்கு ஏதாவது இன்னைக்கு ஒரு வழி பிறக்குமா கழகம் தான் இங்கு நடக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது யாராவது சப்தம் கேட்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது சப்தம் ஆஹா அற்புதமான காணம் அன்பான காணம்யா இப்பேற்பட்ட இந்த ஒரு காணத்தை ரொம்ப நாளா நம்ம பகுதியிலே காணும் அப்பேற்பட்ட கானத்திற்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது வரன் மீது நின்று கையிலே கமன் கொண்டு ஆலோலம் என்று அனுதினமும் அந்த முருகப்பெருமானின் பிரணவ மந்திரத்தையே ஓம் என்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றாளே அப்பேற்பட்ட இந்த சிறப்பான குரலுக்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இவளை சோலைக்குள் இருந்து பார்க்கின்றாளே இவளை மான்மகள் என்று வர்ணிப்பதா இல்லை மயில் மகள் என்று வர்ணிப்பதா இல்லை மாஞ்சோலை கிளிதானோ என்று வர்ணிப்பதா என்று பார்க்கும் பொழுது
அப்பேற்பட்ட இந்த பொருளுக்கு சொந்தக்காரி யாராக இருப்பான் பார்க்கும் பொழுது தேனினும் இனிய பொருளுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் பொழுது நான் காணக்கூடிய உலகம் யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் சொல்வது யார் விண்மணி துளியே மெல்லன பேசும் பசும்புல் வெளியே என்னை காணும் மண்ணை போய் காணவே இன்னும் என்னும் ஜென்மம் பாடி போல் மாடும் வாழ்க்கை என்றுமே வேண்டும் நான் காணும் உலகத்தை யார் உங்கள் முகமும் பார்க்கவில்லை வருதவில்லை என் முகத்தை நீங்களெல்லாம் பார்ப்பது எனக்குள் திறந்தது கற்பனையின் கதவை பார்வினா கண்டுகொண்டே தேடலிதானே வாழ்க்கை தரும் பாட்டினிலே பாடகனானே காதிலே வாழும் அண்ணவனை சந்திக்க வேண்டும் அவனுடைய உட்கருத்தை யூகிக்க வேண்டும் என்ற காரணத்தாலே சுந்தரம் நிறைந்ததும் எந்த உலகிற்கு என்பதா மலை சாயுமா
Thank you.